Hi guys, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா வழக்கமா GoPro unboxing பண்ணி முடிச்சனே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோ GoProவோட ரிவ்யூ வீடியோன்னு நினைப்பீங்க. பட் இது ரிவ்யூ வீடியோ இல்ல. அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. அது என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா GoProவோட அக்சஸரீஸ் வீடியோ. சோ அத தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம அத unboxing பண்ணிட்டு அத நான் டீடைலா என்ன அப்படிங்கறத சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி GoProவோட ரிவ்யூ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோல வரும் அப்படினு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பட் அது ஏன் வரல அப்படிங்கிறதுக்கு ரெண்டு ரீசன் இருக்கு. ஒன்னு மெயின் ரீசன் என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா வெறும் GoPro மட்டும் வெச்சு வந்து பாத்தீங்கன்னா நம்மனால வீடியோஸ் எடுக்க முடியாது. அது கூட இன்னும் நிறைய அக்சஸரீஸ் வேணும். அதெல்லாம் இருந்தா தான் கொஞ்சம் நல்ல வீடியோஸ்லாம் எடுக்க முடியும். சோ அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா ரிவ்யூ வீடியோ அடுத்து வருது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா GoProவோட அக்சஸரீஸ் வீடியோ வருது. அதுக்கு அடுத்து இன்னொரு மெயின் ரீசன் என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த GoProவோட ரிவ்யூ வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு சூப்பரான இடத்துக்கு போய் அங்க வச்சு ரிவ்யூ பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் அந்த இடத்துக்கு போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்னால முடியல. நானும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பண்ணனும் அப்படினு சொல்லி தான் ட்ரை பண்ணேன். பட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கோல்ட் காஃப் வாய்ஸே வந்து பாத்தீங்கன்னா பழைய வீடியோக்கும் இப்போ நான் பேசிட்டு இருக்கிற வீடியோக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா அங்கே போயிட்டு வீடியோ பண்ணாலும் வாய்ஸ் அந்த அளவுக்கு இல்லாதனால நல்லா இருக்காது. ஒரு மாதிரி மூஞ்சே வந்து ரொம்ப டல்லாக இருக்கு. 3 நாளா தூங்கலை, சளி இரும்பல் காய்ச்சல். அதனால இப்போதைக்கு சிம்பிளாக இந்த வீடியோ போட்டு அதுக்கு அடுத்தது உங்களுக்கு அந்த ரிவ்யூ வீடியோ காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போதைக்கு GoProவோட அக்சஸரீஸ் வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி ஓகே கைஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். GoPro 11க்கான அக்சஸரீஸ் வீடியோஸ் தான் இப்போ நீங்க பார்க்க போறீங்க. சச்சக், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த GoProவோட அக்சஸரீஸ். இதோட மொத்த பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 8000 ரூபாய் கிட்ட வருது. அதாவது இது எல்லாமே சேர்த்து என்னென்ன அப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து 2200 நினைக்கிறேன். இது வந்துட்டு 2400 உள்ள இருக்கிற மெமரி கார்டு வந்து பாத்தீங்கன்னா நான் பிரிச்சு GoProல போட்டு செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ அதனால உள்ள மெமரி கார்டு இல்லை இப்போதைக்கு. அதுக்கடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா enduro பேட்டரி. இது வந்து GoPro 11க்கு யூஸ் பண்ற பேட்டரி, 10க்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் உலான்சியோட ஒரு ட்ரைபாட் ஒன்று வாங்கியாச்சு. ஒரு நார்மல் expandable monopod வாங்கியிருக்கோம். இதுவும் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா 950 ரூபாய் வருது. இது மட்டும் 2400, இது 2400, இது ஒரு 2200, டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 7950 ரூபாய். ஸோ 8000 ரூபாய் ரவுண்ட் ஆயிடுச்சு. இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம GoPro அக்சஸரீஸ்க்காக வாங்கினது. இப்போ இது ஒன்னொன்னே வந்து பாத்தீங்கன்னா நான் டக்குன்னு அப்படியே பிரிச்சு கட்டிடுறேன். sandisk கூட எக்ஸ்ட்ரீம் மெமரி கார்டு தான் வாங்கியிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா வந்துட்டு டேட்டாவை சேவ் பண்ணும். ஸோ அதுக்காக தான் இந்த மெமரி கார்டு வாங்கினது. மோஸ்ட்லி 4Kக்கு 5.3K 6K 8K இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெமரி கார்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. இதோட ரீட் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 190 Mbps. அதே போல ரைட் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 130 Mbps. வாங்கின மெமரி கார்டு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 256 GB. ஸோ வழக்கமாக 128 GB தான் போடுவாங்க. நம்ம ஏன் ஒரு 2 மெமரி கார்டு வாங்கி போட்டுக்கணும், ஒட்டுக்கா ஒரே மெமரி கார்டு வாங்கி போட்டால் அதில் நிறைய ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 256 GB வாங்கியாச்சு. ஸ்பேருக்கு கையில் 2-3 மெமரி கார்டு எடுத்துகிட்டு போகணும்னு அவசியம் இல்லை, ஒரே மெமரி கார்டு போதும் நம்மளுக்கு. அதுக்கு அடுத்தது மோனோபாடை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மோனோபாட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். அதாவது இதோட ப்ரைஸ் வந்து 550 ரூபா சம்திங் சொன்னாங்க. நல்லா இருக்குது, நல்ல டீசெண்டாக இருக்குது. ஸோ நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பாஞ்சியாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிரிப்பாக இருக்கும் வெட் கண்டிஷன்ஸில். அதாவது மழை வருது, வெட்டான கண்டிஷன்ஸில் இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல நல்லா கிரிப்பாக, அதாவது ஸ்பாஞ்சியாக இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா ஈரத்தை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிரிப்பாக இருக்கும். அதே மாரி இந்த கிரிப்பை தாண்டி நம்ம கையை விட்டு வலிக்கி விழுந்துருச்சு அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி ரோப் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கேமராவுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு ரோப்பு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் இதை நம்ம இப்படி மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஏதோ ஒரு உயரமான இடத்துல இல்லை தண்ணியில் இந்த மாதிரி ஏதாவது மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது நம்மளை ஓரளவுக்கு காப்பாற்றும். ஸோ கேமராங்கிறது ஒன்ஸ் போயிடுச்சு அப்படின்னா திரும்ப நம்ம கஷ்டப்பட்டுலாம் வாங்கிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு சேஃப்டி ரோப் கொடுத்துருக்கிறது ரொம்ப ரொம்ப பரவாயில்ல. இந்த மோனோபாடும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக GoPro வந்து அட்டாச் பண்ண முடியாது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு கிளாம்ப் வாங்கணும். அந்த கிளாம்ப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிட்டுக்குள்ளே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா GoProவோட enduro பேட்டரி. இது வந்து நான் அங்கேயே எல்லாம் பிரித்து செக் பண்ணிட்டேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம வந்து ஷாப்பில் தான் வாங்கினது. எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த GoPro Hero 11 வாங்கின அதே ஸ்டோரில் தான் இது எல்லாமே வாங்கினது. அதாவது இந்த GoPro Hero 11 வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி ஃபோட்டோ ஸ்டோர்ஸில் வாங்கியிருப்பேன். சேம் அதே இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்சஸரீஸ் எல்லாமே ஒட்டுக்க ஒரே இடத்துல வாங்கினது. இதை நம்ம பிரித்து பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக GoPro Hero 11க்கு கொடுத்துருக்கிற சேம் அதே பேட்டரி தான், அதே மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சார்ஜ் பண்ணி செக் பண்ணியாச்சு, நல்லாவே இருக்குது. இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா Hero 10 and 9 அப்படின்னு மட்டும்தான் போட்டிருக்காங்க. Hero 11க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது செட் ஆகுதா அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணல. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
இது வந்துட்டு GoPro enduro பேட்டரி எல்லாமே GoPro 10க்கு ஒரு எக்ஸ்டர்னல் அக்சசரிஸாக தான் கொடுத்தது. 11க்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக கொடுத்துட்டாங்க. அதே போல் GoPro 11க்கு ஸ்பெஷலாக ஒரு பேட்டரி தரோம் அப்படின்னு எதுவுமே அவங்க சொல்ல. ஸோ பார்க்கலாம் ஃபியூச்சரில் GoPro 11க்கு ஸ்பெஷலாக இதை விட இன்னும் கொஞ்சம் அப்கிரேடபிள் பேட்டரி ஏதாவது வருதா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே போல் நீங்கள் GoPro 11 வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நீங்கள் பேட்டரி வாங்காதீங்க, அதுதான் நான் சொல்லுவேன். அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு GoPro 11க்கான டிஃபால்ட் என்டியூரா பேட்டரி தான் இருக்குது. இதில் ஒரு சின்ன அப்கிரேடோ இல்லை எம்ஏஹெச் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்களா, இல்லை டெலிசினில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து GoPro 9 and 10க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி விட்டுருக்காங்க. ஸோ அந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா என்டியூரா பேட்டரி விட கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு, அதை விட எம்ஏஹெச் அதிகம், கொஞ்ச நேரம் பேட்டரி டைம் அதிகமாகவே இருந்துச்சு. அதே போல் இந்த பேட்டரியை விட அது வந்து ஹீட் கொஞ்சம் கம்மியாக தான் ஆகுது. அதனால் டெலசின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க GoPro 11க்கு இன்னும் பேட்டரி வந்து லான்ச் பண்ணல. ஸோ வந்துச்சு அப்படின்னா அதையும் நான் வாங்கி உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். GoPro 11க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தேவை அப்படின்னா மட்டும் எக்ஸ்டர்னலாக ஒரு பேட்டரி வாங்குங்க. இப்போதைக்கு பேட்டரி வாங்காதீங்க, ஒரு 2-3 மந்த்ஸ் ஆகட்டும், புதுசாக ஏதாவது பேட்டரி லான்ச் ஆகுதா அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கடுத்தது வேணால் நீங்கள் வந்துட்டு பேட்டரி வாங்குறதுனா வாங்கிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நான் ரிவ்யூ போடும்போது எனக்கு பேட்டரி கண்டிப்பாக பார்த்தாது, ஒரு பேட்டரி 2 பேட்டரி இருந்தால் தான் கொஞ்சம் நிறைய ஃபுட்டேஜ் வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக இது வாங்கினது. இல்லைனா நானும் பொறுமையாக கூட வாங்கியிருப்பேன். ஸோ உங்களுக்கு நான் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இது நான் எக்ஸ்டர்னலாக இன்னொரு பேட்டரி வாங்கினது. உலான்சியோட மினி ட்ரைபேட் இதை நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணப்போ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த ட்ரைபேடு. ஸோ நான் வாங்கின கிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப 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 சாட்டிஸ்ஃபையாக பொருள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த உலான்சியோட மினி ட்ரைபேட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் 450 ரூபா அந்த ப்ரைஸ் தான் சொன்னாங்க கடையில். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இதோட குவாலிட்டி அண்ட் இது யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த பால் ஹெட் வந்து பார்த்தீங்களா நல்லா ஸ்மூத்தாக ரொட்டேட் ஆகுது. மற்ற ட்ரைபேட்ஸ் கூட நான் வாங்கியிருக்கேன், இதை விட கம்மி 100 ரூபா 50 ரூபா அந்த மாதிரிலாம் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். 700 800 ட்ரைபேட் கூட வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அது வந்து இந்த அளவுக்கு இல்லை. பட் இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கடுத்தது இந்த கீழே கொடுத்துருக்கிற இந்த ட்ரைபேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ இது வந்து டேபிள், அதாவது ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு, இதில் வந்து வலிக்கிட்டு தான் இருக்கும். நம்ம ரியலாக கிரவுண்டில் வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப நல்ல கிரிப்பாக நல்லா ஃபிக்ஸாக இருந்துச்சு. அதே போல் எதுவும் ஷேக் ஆகலை, எதுவும் ஆகலை. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த ட்ரைபேடில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது எவ்வளோக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதுவுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதாவது கேமரா நம்ம எப்படி வைக்கிறோம் அப்படின்னா நல்ல கைக்கு அடக்கமாக இருக்கும், நல்ல சேஃபாக இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ வித்த காட்டலாம் இப்படின்னு கேமரா வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான மினி ட்ரைபேட். கண்டிப்பாக நீங்கள் GoPro வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட மெயின் கிட்டாக கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் என்னதான் இருந்தாலும் லாங் வியூ, நல்லா ஹைப்பர் வியூ, சூப்பர் வியூ இப்படி நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த ட்ரைபேட் உங்களுக்கு செட் ஆகாது. லீனியருக்கு அல்லது வைட் ஆங்கிளுக்கு இதுக்கு தான் செட் ஆகும். ஹைப்பர் வியூலாம் நீங்கள் நிறைய பேக்ரவுண்டில் இருக்கிற நிறைய வியூஸை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர் பண்ணும் அப்படின்னா, ஏன்னா ட்ரைபேட் ரொம்ப சின்னது, கேமரா வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே முடிஞ்சிடும். நீங்கள் இவ்வளோ தூரம் தூக்கினாலும் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் கையில் கேமரா பிடிச்சிருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இது செட் ஆகாது. பட் அண்டர் வாட்டர் ஷாட் எடுக்கிறீங்க, டீப்பாக தண்ணிக்குள்ளார போகிறீங்க அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி டைமில் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேமரா அல்லது GoPro வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக பண்ண முடியாது. அதுக்கு தனியாக ஒரு சின்ன மவுண்ட் இருக்குது. அந்த மவுண்ட் நான் முன்ன சொன்ன மாதிரியே இதில் இருக்குது. இந்த மவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மோனோபாடுக்கும் இந்த ட்ரைபாடுக்கும் செட் ஆகும். அந்த வாங்கி நம்ம ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம GoPro ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இதில் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு சேஃப்டி ரோப் கொடுக்கல, நான் முன்ன சொன்ன மாதிரி. ஏன்னா அந்த சேஃப்டி ரோப் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் மிஸ் ஆனிச்சு அப்படின்னாலும் GoPro நம்ம கையிலே இருக்கும். பட் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படி எந்த சேஃப்டி ரோப்பும் கொடுக்கல. அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மவுண்ட் எடுத்து இதில் மாட்டுறோன்னு சொன்னோம்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்கும். அதில் நம்ம ஒரு சேஃப்டி ரோப்பை வாங்கி அதில் விட்டு ரோல் பண்ணி டைட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்படி வச்சு நம்ம லாக் பண்ணும்போது அந்த ரோப்பை வந்து இங்கே கையில் கட்டிக்கலாம். சப்போஸ் இப்படி ஸ்லிப் ஆனாலும் நம்ம வந்துட்டு கையில் இதே பிடிச்சிக்கலாம். GoPro நம்ம கையை விட்டு போகாது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்ம GoProக்கு வாங்கினா இந்த அக்சசரிஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துடலாம். இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கே தெரில, பிரித்து நம்ம எண்ணி பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ அக்சசரிஸ் இருக்குது அப்படிங்கிறது. உள்ளே வந்துட்டு ஏகப்பட்டது கொட்டி கிடக்குது. இதை நான் வந்துட்டு அப்படியே இப்படி வச்சு ஒவ்வொன்றா அப்படியே காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் ஒரு மோனோபாட் இருக்குது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாக இல்லை, நான் முன்ன காட்டின மோனோபாட் அளவுக்கு. ஸோ ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு வந்து அதை விட ரொம்ப தூரமாக போகுது. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கிரிப் தான் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்பாஞ்சி கிரிப் கொடுக்கல.
ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பட்டால் கண்டிப்பாக வழுக்கும். இந்த இப்பயே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஃப்ளோட்டிங் ஹேண்ட்லர் கொடுத்துருக்காங்க. இது மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் ஆகும், நம்ம தண்ணி கடியில் போகிறோம் இல்லை தண்ணி இருக்கிற இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படிங்கிறப்ப இது வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். இப்போ ஒரு ஆற்றுல போயிட்டு நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறோம். இப்போ ஸ்விம்மிங் பூலில் வீடியோ எடுத்தால் பிரச்சனையே இல்லை, அந்த குட்டியுண்டு இடத்துல தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் ப்ளூ கலரில் இருக்கிறனால நம்ம கருப்பு கலர் கேமரா வந்து பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு தெரியும். இந்த மாதிரி தனியாக தெரியும், அழகாக கையை விட்டு எடுத்துக்கலாம் கீழே விழுந்துருச்சு அப்படின்னா கூட. பட் ஆற்றுலலாம் போகிறோம் அப்படின்னா மண்ணெலாம் போயிட்டு அடிச்சுக்கிட்டு கலங்களாக இருக்கும் அந்த தண்ணி. சப்போஸ் கேமரா உள்ளே போயிடுச்சுன்னா மண்ணுக்கடியில் போய் சொருவிக்கும், நம்ம தொலைவி கண்டுபிடிச்சி எடுக்கலாம் முடியாது. இது ஒன்றும் ட்ரோன் மாதிரி இதில் ஜிபிஎஸ் ட்ராக்கர்லாம் இல்லை. உள்ளே போணுச்சுன்னா போனது தான், நம்ம கண்ணு தெரிஞ்சு தெளிவாக கண்டுபிடிச்சி எடுத்தால் தான் உண்டு. சப்போஸ் கொஞ்சம் ஆற்றுல கொஞ்சம் ஆழமாக அடிச்சுட்டு போணுச்சுனாலும் முடிஞ்சு போச்சு. பட் இதுவாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ளோட்டிங், அதாவது தண்ணிக்குள்ளே போட்டோம் அப்படின்னா இது வந்து மிதக்கும், நம்ம கேமராவை உள்ளே கொண்டு போகாது. ஆற்றுல அப்படி இப்படின்னு கீழே போட்டிங்கனாலும் மேலே வந்து உங்களுக்கு ஹைலைட்டாக இது தெரியும். ஸோ அதுக்கு இந்த ஃப்ளோட்டிங் ஹேண்ட்லர் கொஞ்சம் யூஸ் ஆகும். இதில் ஒரு குட்டி கொரில்லா ட்ரைபாட் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணேன், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதாவது நான் கொரில்லா ட்ரைபாட் இதுக்கு முன்னாடி ஒரு சில ட்ரைபாட் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அது வந்து எனக்கு மோஸ்ட்லி சாட்டிஸ்ஃபை ஆகலை. கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதாவது நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கையில் இப்படி பிடிச்சிக்கலாம். இந்த இடத்துல கேமரா வச்சுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கம்பியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக மாட்டி நீங்கள் வீடியோ பண்ணலாம். ஸோ இந்த கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மோஸ்ட்லி யூஸ் இல்லை. நான் வாங்கணும்னு நினச்ச மெயினான கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செஸ்ட் மவுண்ட், ஹேண்ட் மவுண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் மவுண்ட்டு. இது 3 தான் நான் தனியாக வாங்கலான்னு பிளான் பண்ணேன். பட் அப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 300 ரூபா, இது ஒரு 200 ரூபா, இது ஒரு 300 ரூபா வந்துச்சு. ஸோ கணக்கு போட்டு பார்த்தா இதுவே 700 ரூபா வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கிளாம்ப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கிளாம்பை தான் தேவை. பட் அந்த கிளாம்ப்லாம் நம்ம தனியாக வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபா வருது, 2 கிளாம்ப் வருது. ஸோ கணக்கு போட்டு பார்த்தேன் 200 ரூபாய்க்கு 2 கிளாம்ப்பு, அதெல்லாம் சேர்த்தனா 900 ரூபா வந்துருச்சு. ஏன் இப்படி தனித்தனியாக போட்டு வாங்கிட்டு ஒட்டுக்கா 2000 ரூபா போட்டு வாங்கினா எல்லாமே கிடச்சிருது. நம்மளுக்கு எது தேவையோ வாங்கிட்டு வச்சுக்கிட்டு தேவையில்லைன்னா எடுத்து வச்சிரும், ஃபியூச்சரில் எதுக்கு ஒன்று யூஸ் ஆகும் அப்படின்லாம் யாராவது கேட்டால் கூட எதோ ஒன்று கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒட்டுக்கா வாங்குவோமே அப்படின்னு சொல்லி வாங்கினது. நான் அப்படியே போட்டு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் மவுண்ட்டு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ மெயினாக தேவைப்படுது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செஸ்ட் மவுண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் மவுண்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டார்ச் லைட் அடிப்பாங்களா இந்த காட்டில் போகிறவங்கலாம், ஹெட் மவுண்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஸ்ட்ராப், அதாவது கையில் நம்ம இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஏதோ ஒரு மூமெண்ட்டில் நம்ம வீடியோ எடுக்கணும் அப்படின்னா இப்படி நம்ம கையிலே வச்சுட்டு நம்மள வீடியோஸ் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது என்னென்ன அப்படிங்கிறத நான் டக்குன்னு அப்படியே பிரித்து காட்டிடுறேன் என்னங்கிறது. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாதி இது எனக்கு என்னன்னே தெரியாது. சும்மா காட்டிடுறேன் என்னென்ன அப்படிங்கிறது. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஓகே, கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது. தெரியல அப்படின்னா நான் யூஸ் பண்ணும்போது நான் அப்பப்போ உங்களுக்கு கைட் பண்ணுறேன். இதெல்லாம் என்னென்ன அசரிஸு, இது எதுக்கு, இது என்ன மாதிரி சுச்சுவேஷனுக்கு இது யூஸ் ஆகுது அப்படிங்கிறது, இது எதுக்கு அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியல. இங்கே ஒரு ஸ்ட்ராப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கைக்கு தான் கட்டுறதுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 4-வே கிளிப்பு, அதாவது இந்த ஆக்சிஸ்லையும் நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம், இந்த ஆக்சிஸ்லையும் நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். 2 மவுண்ட் கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டுக்கு தான் யூஸ் ஆகும். ஒரு கிளிப் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான ஒரு டேபிள் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இப்படி கிளிப் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளிப் மவுண்ட் யூஸ் ஆகும். பைக் ஹோல்டர், அதாவது பைக்கில் நம்ம மொபைலும் வச்சுக்கலாம், கோப்ரோவும் வச்சுக்கலாம். அடுத்தது இன்னும் 2 கிளிப் கொடுத்துருக்காங்க. இந்த கிளிப் எதுக்கு, இப்போ நம்ம கோப்ரோக்கு கீழே வச்சுருக்கோம்ல, ஸோ இந்த கிளிப்பு தான். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த செஸ்ட் மவுண்ட்டு, ஹெட் மவுண்ட்டு, இல்லை ஹெல்மெட் மவுண்ட்டு, இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் கோப்ரோ ஃபிக்ஸ் பண்ணி போட்டு லாக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கெல்லாம் இந்த கிளிப் யூஸ் ஆகும். இங்கே ஏதோ மவுண்ட் கொடுத்துருக்காங்க. இது என்ன மவுண்ட் அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக தெரில, பைக்குக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மொபைல் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு சக்ஷன் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. இது மோஸ்ட்லி எதுக்கு, விண்ட்ஷீல்டில் வைப்போம்ல, அதாவது காரில் டேஷ்போர்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சக்ஷன் மவுண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா டேஷ் கேமுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சக்ஷன் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்ட்ராப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை கழுத்தில் மாட்டிக்கிட்டு இந்த இடத்துல கேமரா வைக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன், டாலர் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் எனக்கு தெரியல. தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். 12 பீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைட் டேப்புன்னு நினைக்கிறேன். டபுள் சைட் டேப் கொடுத்துருக்காங்க. இது மோஸ்ட்லி யூஸ் ஆகாது. இதை நம்ம எதை வச்சு எதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்னு தெரியல. உலான்சி, ட்ரைபாடுக்கு, மோனோபாடுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மவுண்ட் தேவைன்னு சொன்னல, அந்த மவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். நம்ம இப்படி போட்டு டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா
இப்போ நம்ம கோப்ரோவை டேரெக்டாக இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஹோல்டர் தேவையில்லை, இந்த ஹோல்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கிளிப் எடுத்து நம்ம இதில் போட்டு டேரெக்டாக டைட் பண்ணிக்கலாம். ஒரு 4 கிளாம்ப் கொடுத்துருக்காங்க. இந்த கிளாம்ப் எதுக்கு இதை போட்டு இப்படி டைட் பண்ணி டேரெக்டாக ஹெல்மெட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னல எம்சில் போட்டு அப்படி டேரெக்டாக இப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் ஹெல்மெட்லன்ட்டு. கைஸ் அதுக்கு அடுத்தது ஃபைனலாக ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆடி போயிட்டேன், அசந்து போயிட்டேன். டெம்பர் கிளாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. பட் அது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபார் ஹீரோ 5 பிளாக். அதாவது கோப்ரோ ஹீரோ 5க்கான டெம்பரு கொடுத்துருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகாது. மற்ற கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி கிளாம்ப் மாற்றி போடுறதுனால எல்லாத்துக்கும் செட் ஆகும். வந்து பார்த்தீங்கன்னா 5, 6, 7, 8, 9, 10, 11 இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிட் எல்லாமே செட் ஆகும். பட் இந்த டெம்பர் கிளாஸ் மட்டும்தான் செட் ஆகாது. இதனால் இந்த பவுச்சிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த பவுச் வந்து நல்லா பெருசாக இருக்குது. நீங்கள் இவ்வளோ கிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படாது. எந்தெந்த கிட்ஸ் நமக்கு தேவையோ அந்த கிட்டெல்லாம் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் கோப்ரோக்கு கொடுத்த டிஃபால்ட்டான இதில் கோப்ரோ வச்சுக்கலாம். பேட்டரி, மெமரி கார்டு, இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம இதில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கிட்ஸ் அக்சசரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேக்கில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ டீசெண்டாக இருக்கும். 2 பேக்கில் எல்லாத்தையும் ஃபிட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணலாம். இந்த கிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம வாங்குறதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வழக்கமாக சொல்லுவாங்க, மாடு வாங்கினா கண்டிப்பாக கயிறு வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் என்ன தான் நீங்கள் கோப்ரோ வாங்கினாலும் கண்டிப்பாக அது கூட அக்சசரிஸ் நீங்கள் வாங்கி தான் ஆகணும். வெறும் கோப்ரோ வச்சுட்டு உங்களால் நீங்கள் நினச்ச மாதிரி ஃபுட்டேஜ் வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்க முடியாது. அக்சசரிஸ்லாம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நினச்ச மாதிரி ஃபுட்டேஜ், ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியும். இது கோப்ரோவுக்கு மட்டும் இல்லை, எல்லா கேமராவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மெயினான ஒன்று. இன்னுமே ஒரு 10,000 5,000க்கு வந்து பார்த்திங்கன்னா நீட் இருக்குது கோப்ரோவோட மெயின் அக்சசரிஸில். ஸோ அதெல்லாம் நான் வாங்கினேன் அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு காட்டுறேன். அதே போல் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தோட லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு சில ப்ராடக்ட் வந்து ஆன்லைனில் இருக்காது, அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு ஏதாவது லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சேம் இதே ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குதா இல்லையான்னு தெரில. ஆன்லைனில் நான் முடிஞ்சால் ட்ரை பண்ணுறேன். அதே போல் அதில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸில் நான் கொடுக்குறேன். 45 கிட்ஸ் இருக்கிற மாதிரி, 65 கிட்ஸ் இருக்கிற மாதிரி, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிவ்யூ தான் உங்களுக்கு போடலான்னு நினச்சேன், அன்பாக்சிங் முடிச்சுட்டு அதுக்கடுத்தது. பட் இதெல்லாம் இல்லாமல் ரிவ்யூ பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் எனக்கும் உடம்பு இப்போ முடியல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை கண்டிப்பாக இந்த அக்சசரிஸ் வீடியோஸ் எல்லாமே முடிச்சுட்டு அடுத்த வீடியோ கன்ஃபார்ம் உங்களுக்கு கோப்ரோவோட ஃபுல் ரிவ்யூ வீடியோ தான் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கோப்ரோவோட ஃபுல் ரிவ்யூ வீடியோ வரும். சரி, ஓகே கைஸ், பாய்.